கொழுப்பு எடுத்து போயிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான். 10 லட்ச ரூபாய். ஒரு ஏழை மாணவன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த அரசு கட்டிடங்கள் சீரமைக்காத காரணத்தால் சிதலமடைந்து இடிந்து விழுந்து அதில் ஒரு மாணவன் இழந்தால் அவனுக்கு வெறும் 3 லட்சம். இதுதான் திராவிட மாடல். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபாய். ஏன் தெரியுமா? அந்த கள்ளச்சாராயம் விற்றது ஆளும் திமுக கட்சியை சார்ந்த குட்டி என்கின்ற நபர். 50க்கு மேலே 100 பேர்கிட்ட இறப்பு. அது பெரிய பிரச்சனையாகி மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஆகிடக்கூடாதுன்ட்டு மக்கள் வரி பணத்தை அள்ளி அந்த இறந்தவங்க வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு. தன்னுடைய அரசின் கீழ் இயங்குகின்ற பராமரிப்பு இல்லாத அந்த பள்ளி கட்டிடங்கள், மேற்கூரைகள், அந்த பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் மீது இடிந்து விழுந்து அவர்கள் இறந்தால் 3 லட்சம் ரூபாய். புதிய புதிய கட்டிடங்கள் கட்டுவது, நூலகம் கட்டுவது, பாலங்கள் கட்டுவது, பேருந்து நிலையங்கள் கட்டுவது, இப்படி புதிய புதிய கட்டடங்களை கட்டி அதில் லஞ்சம் ஊழல் என திளைத்து அந்த மக்கள் வரி பணத்தில் கட்டிய கட்டிடங்களுக்கு முன்னாள் முதல்வர், தற்பொழுதைய முதல்வருடைய அப்பா என்கின்ற முறையில் அனைத்து கட்டிடங்களுக்கும் அவர் பெயரை வைப்பது. ஆனால் ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அந்த பள்ளியை சீரமைக்காத அந்த பள்ளி மேற்கூரை சுவர்கள் இடிந்து விழுந்து ஏழை வீட்டு பிள்ளைகள் சாவது. இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா? வெள்ளி சிம்மாசனம் பரிசு அளிக்கின்ற அமைச்சரும் அதில் அமர்ந்து கம்பீரமாக புகைப்படம் வெளியிடுகின்ற முதல்வரும் அந்த ஏழை தாயின் பிள்ளையின் உயிருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி உருவாக வேண்டும். இதுதான் ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய பணி. அதை விடுத்து தன்னுடன் இருக்கின்ற அமைச்சர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் பாடுகின்ற லாவணி கச்சேரிகளுக்கு மட்டும் காணொளி வெளியிடுவது, புகைப்படம் வெளியிடுவது என்று அரசியல் செய்கின்ற இந்த ஆட்சி மக்களுக்கு எதற்கு? இப்படி ஏழை வீட்டு பிள்ளைகள் சாவது, நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொகுசாக வாழ்வது, இதற்கு எதுக்கு இந்த அரசு, இந்த ஆட்சி?